வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ட்ராயிங்கில் கிராஸ் செக்ஷன் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ராயிங்கில் கிராஸ் செக்ஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடல்லையோ இல்லை அசம்பிளிலையோ வந்துட்டு நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு ட்ராயிங்கில் ஈஸியாக வந்து அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம முன்னாடியே கிராஸ் செக்ஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னாலும் ஸோ இப்போ ஒரு டைம் அது எப்படி நம்ம கிராஸ் செக்ஷன் பார்ட்டில் பண்ணுறது இல்லை ஒரு அசம்பிளியில் எப்படி கிராஸ் செக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிராஃப்டிங்கில் எப்படி அது கொண்டு வர்றது, டிராஃப்டிங்கில் கிராஸ் செக்ஷனில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டோட கிராஸ் செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம டேரெக்டாக வந்து அந்த வியூ மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு செக்ஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நியூ. ஸோ இந்த நியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி செக்ஷன் பண்ண போகிறீங்க, எக்ஸ் டைரக்ஷனா, இசட் டைரக்ஷனா, இல்லை வந்துட்டு ஒய் டைரக்ஷனா, இல்லை ஆப்செட் பண்ண போகிறோமா, இல்லை பிளானர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேன் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ பிளேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து நேம் கொடுக்கணும். நான் நேம் வந்து ஏ அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இங்கே டேஷ்போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டேஷ்போர்டில் நான் வந்து இந்த பிளேனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதையும் பாருங்கள், அந்த பிளேனுக்காக கட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நான் வந்து அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் இந்த லைன்ஸ் கொண்டு வரணும் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே ஷோ லைன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் லைன்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த பிளேன்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி பின்னாடி வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ மார்க் நீங்கள் மூவ் பண்ணி எவ்வளோ தூரம் முன்னாடி பின்னாடி வேணுமோ கொண்டு வந்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 0வில் போய் செட் ஆகிடும். 3D ட்ராக்கர் இருக்குது. நீங்கள் இந்த கட் செக்ஷனை வந்து 3D ட்ராக்கர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். இது மாதிரி கூட நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படியும் கூட நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2Dயாக பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது நீங்கள் கலர் ஏதாவது ஃபில் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபில் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஹேட்சிங் வித் கலர் வேணாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செட் ஆயிரும். இல்லை இன்னும் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டில் போய்ட்டு எடிட் ஹேட்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த லைன்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸ்னு எப்படி இருக்கும், காப்பர்னு எப்படி இருக்கும், ஸோ இது மாதிரி இதில் நிறையா மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அயன்னா எப்படி இருக்கும். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விசிபிலிட்டி என்ன ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகே, நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பல, இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கட் செக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே சென்டரில் கட் செக்ஷன் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஓவல் ஷேப்பில் கட் செக்ஷன் க்ரியேட் பண்ணணும். இன்னொரு கட் செக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரு பிளேனர், அதே பிளேனர் சூஸ் பண்ணிக்கிறேன். பட் சாரி, இங்கே வந்துட்டு பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பிளானர் இதில் வந்து நான் 3D ட்ராக்கர் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி இப்படி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு ட்ராயிங் க்ரியேட் பண்ணலாம். நியூ ட்ராயிங் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறேன். நேம் கொடுத்துக்குங்க. ஓப்பன். ஸோ ஆல்ரெடி அதுவே எடுத்துக்கிச்சு. மஃப் அப்படிங்கிற பாட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எம்டி லேண்ட்ஸ்கேப்பு, நான் ஒரு A4 ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜென்ரல் வியூ, ஓகே, மிடில் கிளிக் பண்ணுறோம். ட்ராயிங் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்துட்டு ஒரு இந்த வியூ லெஃப்ட் சைடு வியூ நான் செட் பண்ணுறேன். இல்லை ரைட் சைடு வியூ, ஏதோ எந்த வியூ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அந்த வியூ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை கொடுத்துட்டேன். க்ளோஸ். மறுபடியும் இன்னொரு ஜென்ரல் வியூ நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொன்று உங்களுக்கு எத்தனை ஜென்ரல் வியூ வேணுமோ அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நான் ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை
க்ளோஸ். ஸோ ஒரு ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே லோயர் எண்டில் வந்து ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 0.7. ஓகே, குட். ஸோ சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அந்த பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் வேணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டில் போய்ட்டு இந்த அலைன்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ எதுக்காக அலைன் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்காக. ஸோ வியூ ஒன்றுக்காக இது வந்து அலைன் ஆகிடுச்சு. அப்ளை க்ளோஸ். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாது, ஏன்னா அதுக்காக அலைன் ஆகிருக்கு. அப்போ நம்ம இதை மூவ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வியூஸ் வந்து அலைன் பண்ணி வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து கட் செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு செக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷனில் போனீங்க அப்படின்னா 2D கிராஸ் செக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு கிராஸ் செக்ஷன் க்ரியேட் ஆகும். பட் இங்கே வந்து நமக்கு 2 கிராஸ் செக்ஷனுமே வந்துட்டு க்ரியேட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்ட்டு மார்க் போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடை கொடுத்ததையும் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஏபி முன்னாடி இருந்த 2 கிராஸ் செக்ஷனும் நம்ம இங்கே வந்திருக்கு. பட் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டிருக்கு. அதை வந்து இந்த வியூவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன், கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் வியூ எடுக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் வியூவில் கிராஸ் செக்ஷன் ஆட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் வியூவில் ஏ அப்படிங்கிற கிராஸ் செக்ஷன் மட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிற கிராஸ் செக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. இங்கே பாருங்கள், கிராஸ் செக்ஷன் வந்துடும். ஸோ அப்போ இந்த வியூவில் வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எதுவுமே க்ரியேட் பண்ணல. உங்களுக்கு இந்த வியூலேயும் கிராஸ் செக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாடலில் அந்த வியூக்கு தேவையான கிராஸ் செக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே எது கிடைக்கும். ஸோ இதுக்கான கிராஸ் செக்ஷன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதில் கிராஸ் செக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் 2D. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கிராஸ் செக்ஷன் க்ரியேட் ஆகலை. ஸோ இப்போ இதில் கிராஸ் செக்ஷன் க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, இதில் கிராஸ் செக்ஷன் க்ரியேட் ஆகிருச்சு. பட் அது எந்த வியூவை ரெஃபர் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஏரோஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட் ஏரோஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வியூவில் வேணும், இங்கே வேணுமா இங்கே வேணுமா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட கிராஸ் செக்ஷன் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஏஏ அப்படிங்கிற இந்த 2 லைன் வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, கொண்டு வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி இதோட வியூ நான் எடுக்கிறேன். இதில் கிராஸ் செக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ஏ கிராஸ் செக்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஏன் பி வரல அப்படின்னா பி நம்ம வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் க்ரியேட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இது மாதிரி நம்ம 2Dயில் கிராஸ் செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் போகும்போது இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கிராஸ் செக்ஷனுக்கான ஏரோ மார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் செக்ஷனோட ஏரோ மார்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா தான் எப்படி அவங்க கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3D பார்ட்டை நம்ம வந்துட்டு ட்ராயிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ராயிங்கில் இது மாதிரி நம்ம வந்துட்டு கிராஸ் செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, சம்டைம்ஸ் இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபுல் இது கிராஸ் செக்ஷன் தேவையில்லை, ஒரு ஆஃப் மட்டும் கிராஸ் செக்ஷன் இருந்தால் போதும், ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பார்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதே நம்ம செக்ஷனில் போய்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த ஏ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோ. இங்கே ஃபுல் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபுல் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பிளேனுக்காக அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் பிளேன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ராயிங்கில் நமக்கு சென்டரில் வந்து பிளேன் எதுவும் இல்லை, பிளேன் எல்லாமே சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை க்ரியேட் பண்ண முடியாது. பட் நீங்கள் சென்டரில் பிளேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேனுக்காக வந்துட்டு அது க்ரியேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு லோக்கல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கலில் போயிட்டு லோக்கல் எந்த இடத்துக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இடத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்த மட்டும் சுற்றி நீங்கள் வந்து ஒரு எஸ்பி லைன் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மட்டும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக, அதாவது இந்த ஃபுல் பார்ட்டில் ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு லோக்கல் ட்ராயிங் ட்ரா பண்ணமோ அந்த இடத்துக்கு மட்டும் கட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லைன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லைன் பக்கத்தில் கர்சர் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் நம்ம லைன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், லைனோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்,
கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் ஃபேக்டர் சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 60 டிகிரி, 90 டிகிரி, ஸோ எனக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு அசம்பிளி நம்ம கட் செக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு அசம்பிள் டிராயிங் வச்சுருக்கேன். ஸோ இதோட கட் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வியூ மேனேஜர் விட்டு ஆல்ரெடி நான் கட் செக்ஷன் வச்சுருக்கேன், A and B அப்படிங்கிறத. இது எப்படி நம்ம வந்துட்டு ட்ராயிங் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங்கை நம்ம எடுத்துக்கலாம், புது ட்ராயிங் போகணும் அப்படிங்கிறது கூட இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங் எடுத்துகிட்டு நான் புது சீட் போய்க்கிறேன். இந்த சீட்டில் நான் வந்து ஜென்ரேட் வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட என்ன பார்ட் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அதே பார்ட்டு தான் வரும். பட் எனக்கு அது வேணாம், புதுசாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ராயிங் மாடல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங் மாடலை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மாடல் போயிட்டு, ஸோ நான் வந்து இப்போ இந்த அசம்பிளி எடுத்துக்க போகிறேன். இந்த அசம்பிளி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்த அசம்பிளி வேறு ஒன்று. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ நான் போயிட்டு ஜென்ரல் வியூ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் புதுசாக எடுத்த பார்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு எந்த வியூ வேணுமோ அந்த வியூ நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஸ்கேல் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்கேல் வந்து நான் ஒரு 0.4 கொடுக்குறேன். அப்ளை 0.4 பாருங்கள் பெருசாகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம செக்ஷன் போகலாம். 2D கிராஸ் செக்ஷன் ஆட் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் A and B ரெண்டுமே இதில் இருக்குது. ஃபஸ்ட் நான் A சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை, இங்கே பாருங்கள் க்ளோஸ். ஸோ இது வந்து செக்ஷன் ஏஏ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்துட்டு இந்த வியூ கொடுத்துடலாம். ஏரோ மார்க் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆட் ஏரோஸ் இந்த பிளேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட டாப் வியூ நம்ம எடுக்கிறோம். ப்ரொஜெக்ஷன் வியூ போயிட்டு டாப் வியூ வைக்கிறோம். இந்த டாப் வியூவில் கட் செக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆட், இதில் பாருங்கள் A க்ரியேட் ஆகலை, B க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ B சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை க்ளோஸ், இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கும் ஏரோ மார்க் கொடுக்கணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் ஏரோஸ் வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னு. இது வந்து நான் வந்துட்டு ஆப்செட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் இது மாதிரி கட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆஃப் மட்டும் வர்ற மாதிரி அது உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஃபுல் திங் ஒயர் ஃப்ரேம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே போய் இப்படி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி கட் ஆகிருக்கு இந்த செக்ஷன் பிபி அப்படிங்கிறது. இதில் ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுமே ஒவ்வொரு லைன் வந்திருக்கு, நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு அப்படின்னால டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ட்ராயிங்கில் கிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராஸ் செக்ஷன் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கம்பல்சரியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த செக்ஷன் பிபிஏஏ அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதுக்கான ஏரோ மார்க் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஏரோ மார்க் இருந்தால் தான் அந்த கிராஸ் செக்ஷனுக்கே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.